வணக்கம். இப்போ கோயிலை பார்த்து நீங்கள் சுற்றி காட்டினாங்க. இப்போ இந்த கோயிலை பற்றி தட்டேன் மலை அடிவாரத்தில் இருக்கிற துக்கியம்மன் கோயில். இது கொற்றவைன்னு சொல்லி அந்த காலத்திலேயே இது இப்போ அந்த மக்களால் வழிபட்ட ஒரு ஆலயம். அதை பற்றி ஆலய வரலாறு இங்கே எங்களோட ஐயா ஒரு ஆள் இருக்கிறார். அவரோட ஒரு கழிச்சு பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் மார்க்கண்டி யுவராஜா. மார்க்கண்டி யுவராஜா. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் முருகன் வந்துக்கிறோம். நாங்கள் இதை பார்க்கணும்னு சொல்லி இந்த நண்பனோட வந்த எல்லாத்தோடையும் ஒன்றிணைஞ்சு நிற்கிறார். எங்களோட கவி வட்டங்கள், பட்டிமன்றங்கள், அவர் பிரசங்கங்கள் எல்லாம் கூட செய்வார். அதில் சைவ புலவர். சைவ புலவர். இப்போ ஆன்மீக இதோண்டு சிவசக்தியும் அது மிகவும் ஒரு அன்பானவர். அப்போ அவரோட வந்து தான் இப்போ உங்கள்கிட்ட கொண்டு வந்து அறிமுகமாக்கிட்டார். நீங்கள் இந்த தட்டியம்மரே அடிவாரத்தில் உள்ள இந்த ஆலயத்தின் ஒரு வரலாற்று சொல்லுங்களேன். இந்த ஆலயம் வந்து 1996ஆம் ஆண்டு ஆரம்ப நிகழ்வாக இந்த பொங்கல் 1992லேயே இதுக்கு அந்த குடியிருப்புகள் இருந்தால் நாங்கால. அப்போ அந்த அக்களதால் போய் வரைக்கும் இந்த ஆலயத்திலிருந்து ஒரு அசரீதி ஒரு காத்துவங்கள் அப்படி அந்த அந்த சும்மா அம்மனுடைய ஒரு அருள் அவைக்கு இருந்தது. அப்போ அவை போய் வரைக்கும் அவை ஒரு உணர்ச்சி வசப்படுறது அப்படி இப்படி என்றிருந்து அப்போ அது அவர்கள் என்ன ஒரு விளக்கு வச்சு அதை ஆதரிக்க துவங்கினார். அப்போ அதுக்கு இந்த அப்படியே படிப்படியாக வந்து பெரிய அளவில் வந்து ஆடிப்பூர என்ற ஒரு நாளை தெரிவு செய்து அம்மனுக்குரிய நாளை தெரிவு பூப்புனி அடைஞ்ச நாள். அப்போ அந்த நாளை பொங்கல் நாளாக கொண்டாடி பாரம்பரிய முறைப்படி பரமோடம் எடுத்து மடப்பண்டம் எடுத்து காய்மடை பூ மடை 3 மடை வச்சு இந்த தூளி விட்டு இந்த இதெல்லாம் செய்து பாரம்பரிய எந்த முறை இருக்கோ அதன்படி 3 வளர்ந்து வச்சு பொங்கல் நடக்குது. 3 வளர்த்து பெரிய வளர்ந்து பானை வச்சு மண்பானை சரி தானே அதை வச்சு தான் அந்த பொங்கல் நடக்கிறது. அந்த காலத்தில் நிறைய அந்த பொங்கல் நாளையிலே இந்த வீடு சில அளவுக்கு நிரம்பி வழியும் ஜனம் சரியான பக்தியாக. இந்த இடப்பட்ட அந்த யுத்த காலத்தில் கொஞ்சம் வழங்கப்பட்ட இந்த பகுதிக்கு வாடுறதும் இல்லை, கொஞ்சம் குறைவு பயம். அப்போ அதால் தங்கியிருந்தேன். இப்போ இந்த போன ஆண்டிலேருந்து 2024 ஒரு திரும்ப ஒரு நிர்வாக கட்டமைப்பை அமைச்சு அதன் மூலம் நிர்வாகங்கள் தெரியப்பட்டு அதில் நானும் ஒரு தலைவராக வந்துடுறேன். அப்போ தலைவராக இருக்கிறேன் நான். அப்போ நிர்வாக கட்டமைப்பு இருக்குது நல்ல இது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாங்கள் ஒரு 53 பேர் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பொங்கல் பூசையை கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு இன்றைக்கு இந்த பகுதியில் முத்துவிநாயகரம் கிராமத்தில் இருக்கிற ஓவியராசா தனசனுடைய பொங்கல். அப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொருவருக்கு நான் கொடுத்துருக்குறோம். இந்த முத்தியாண்டு திட்டத்துக்குள்ளே கொடுத்துருக்கோம். அப்படி அந்த வருஷம் அவைக்கு வருஷத்துலேயும் ஒரு பூசை வரும், பொங்கல் வரும். அப்போ அந்த நடக்கும். அதை விட சிறப்பு பொங்கலாக சித்திரவரிய பொங்கல், தைப்பொங்கல் அப்படியான இதுகளை நாங்கள் மற்ற ஆடிக்கூழ் அம்மனுக்குரிய அந்த ஆடிக்கூழ் ஒன்று செய்கிறான. அப்போ அதை ஒரு நண்பர் செய்கிறவர் ஆடிக்கூழ் ஆடிப்புறப்பாண்டு ஆடிக்கூழ் செய்து கொடுக்குறார். அப்போ நாங்கள் அன்னதானம் எல்லாம் இந்த பொங்கல் பெரிய அளவில் அன்னதானம் எல்லாம் நடக்கும். அது வவுனியாவில் இருக்கிற ஒரு ஐயா ஒரு ஆள் செய்கிறவர் நல்ல சிறப்பாக செய்கிறார். இங்கே உள்ள ஆக்களும் சேர்ந்து செய்கிறார். அவர் தான் பிரதானமாக செய்கிறார். இப்போ அந்த பகுதியிலையும் 2 3 இருக்குது. ஆரம்ப காலத்தில் இருந்த வகைக்கு 2 3 இருக்குது. அந்த பூசையும் கொடுத்துருக்குறோம் அங்கே. அந்த வகையில் அந்த பூசை நடக்கும். இப்போ கொஞ்சம் ஜனங்க அந்த ஒரு அளவுக்கு எல்லாம் வயல்கள் அது எழுதலோட கொஞ்சம் அதெல்லாம் நடக்குங்க. இல்லாட்டிக்கு சிறப்பாக நடக்கும். எங்களுக்கு அந்த பாலம் பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ பாலம் இப்போ கட்டுறோம் நாங்கள். அந்த பாலத்துக்கிட்ட 8-9 லட்சத்துக்கிட்ட முடியுது எங்களுக்கு. அப்போ அந்த பாலம் சிறப்பாக அமைஞ்சு இன்னும் முடிவுறுத்துகிற அளவில் வந்துட்டு அது நடக்குது. மக்கள் ஓரளவு தெரியணும். வழியிலேருந்து 2 3 பேர் தெரியணும். அப்படி வழி உதவியிலேயும் 2 3 பேர் எங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு அண்ணா ஒரு ஆள் இருக்கிறார், அவர் செய்கிறவர். மற்ற பிரான்ஸில் ஒரு தங்கச்சி ஒரு ஆள் இருக்குது. அப்படியாவே இந்த வெளிநாட்டு உறவுகள் இருக்கிறது. இதுலேயும் ஒரு அந்த என்ன எங்கெண்ட சரியான ஒரு உதவி. ஏன்னா
உண்மையில் எங்களோட நாட்டின் வரவு செலவுகள் எல்லாம் கொண்டம் எங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் விளையாடியும் ஓடிக்கொண்டு போகும். ஆனால் அவங்கள்ட உதவி தான் இந்த ஆலயங்களோ பள்ளிக்கூடங்களோ ஆஸ்பத்திரிகளோ சிறப்பான முறையில் இந்த 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 நேரத்தில் நாங்கள் அந்த வெளிநாட்டு உறவுகளுக்கு உண்மையில நன்றிகளை நன்றி சொல்லணும். அதுக்கு உண்மையில் எங்களோட நாடுக்கு போகும் ஒரு அபிவிருத்தி அடைகிற ஒரு அளவில் இருந்தோண்டு இருக்கு. இங்கே இருந்த டிவைன்னு சொல்லி டெவலப்மெண்ட் சொல்கிறவர் அவர் ஆஸ்திரேலியா போனவர். அந்த குழாய் கிணறு அடிக்க கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கிட்ட தந்தவர். அதே மாதிரி சுகந்தி என்ற ஒரு பிள்ளைங்கிற முதலானதில் இருக்கிற அந்த பிள்ளையும் இப்போ பாலத்துக்கெல்லாம் காசு தந்தார். கோயில் திருவிழாக்கெல்லாம் காசு போடுவோம் பொங்கலுக்கெல்லாம். அப்படி இல்லை நிறைய மற்ற நாங்கள் எந்த இடத்துக்கு போய் யார்கிட்ட நிதி கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல அந்த இடத்துக்கு தருவார்கள். இன்னொரு சிறப்பு இருக்கு இந்த ஆலயத்தில். இந்த மணி அடிச்சு சத்தம் கேட்டால் இந்த செவ்வாய்க்கிழமை இல்லை இந்த பாருங்க உடம்புக்கு அந்த இந்த மணிச்சத்தம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இவன் நிறைய வந்திருப்பேன். இவோடையே எங்கள்கிட்ட இதுகள் போய்கொண்டிருக்கும். ஓ அதான் நண்பனுடைய புண்ணியத்தில் இன்றைக்கு திவ்யமன்ற தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களை கொடுத்து வச்ச ஒரு பாக்கியம். ஆமாம், காலப்போக்கில் நாங்கள் மக்கள் உதவியோட வெளிநாட்டு உறவுகள உதவியோட கட்டுமான பணிகள் எங்களுக்கு இந்த சிறப்பான முறையில் ஓரளவுக்கு அந்த திருவிழாக்கள் அதுகளை நடத்தக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அந்த ஐயர் ஒரு ஆள் வந்து பூசை செய்கிறவர். பொங்கல் நாளையிலே இன்னொரு பூசாரியர் அந்த வளர்ந்து வைக்கிற அதுகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யலாங்க. ஆடி பூரத்தண்டு வந்தா இங்கே ஒரு சிறப்பு பெரிய அளவுக்கு நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம். உறவுகள் பார்த்தா அதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். எங்கடைய அம்மன் கோயில போய் நிற்கிறாங்களா இல்லை என்ன இன்னொரு இது என்னென்னா இவற்றை தலைமையெல்லாம் இந்த முறை அந்த கலை நிகழ்வுகள் நடத்துங்க. சிறு பிள்ளைகள இந்த ஆரம்ப பாடசாலை பிள்ளைகள் அதுகள் சிறு பிள்ளைகள் நிகழ்ச்சியெல்லாம் கொண்டு வந்து இதில் போட்டு நல்ல இது நல்ல அந்த நிறைய சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு இந்த ஆலயத்தில். உங்கள்கிட்ட ஹெல்ப்புகள் அப்படி இது எங்களுக்கு தேவைப்படும் வேண்டாம். எங்களுக்கு கொஞ்சம் அந்த பின்தங்கி இப்போ இங்கெண்ட பகுதிகளில் என்ன கோயில்களோட ஒப்படைக்க எங்களோட கோயில் கொஞ்சம் பின்தங்கிய நிலையெல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு இப்படியான இப்போ உங்களை போன்ற அக்கண்ட உதவிகள் உங்கள் மூலம் வெளிநாட்டு உதவிகள் அப்படி இப்படி எங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நாங்களும் இந்த கோயில் ஓரளவு கட்டி ஓரளவுக்கு வளமாக்கி கொண்டுடலாம். ஏனைய கோயில் மட்டத்துக்கு பாட்டியும் எங்கள்ட அடிப்படை இதுகளையாவது. சரி, மிக நன்றி. உங்களுக்கு இந்த ஆலயத்தை பற்றி சொன்னாக்கு நன்றி. அந்த கிணத்தை பார்ப்போம். அந்த கிணறு எப்படி ஆழம், எத்தனை அடி ஆழம்? அது 140 அடி அறுத்து நாங்கள் அதுக்குள்ள தண்ணி. அதுக்கான அது இந்த மோட்டர் பூட்டு நாங்கள் இந்த ஒரு அந்த இந்த போய் பார்ப்போம். அப்படியே இல்லை அது இருக்க பாருங்க அந்த காட்டுங்க அந்த தண்ணி எடுக்கிற முறை. இது அமர்த்தினா அந்த தண்ணி கோயில் ஒன்று இது இழுக்கிறான். இங்கே அடைச்சிடும் வந்து இங்கே ஒரு அடைப்பு இருக்குது. இதில் இது கொழுவலா கிடக்கு. இதுக்க விட்டுட்டு 140 அடிக்கு போகுமா? அது போனால் நான் இப்போ இன்றைக்கு நாளைக்கு இந்த வழி இருக்கிறேன். இது எப்படிங்க இதை பெருந்தது விட்டால் நான் கயிறு போகுதா? போகுது இன்னும் போகுது. ஐயோ சுத்தடா எங்குடா சிவருமான் எங்க ஐயோ நிலாவர கிணறு மாறிக்கிட்டாங்க கூட. முட்டை இல்லை இன்னும். நிறைஞ்சிட்டு எடுப்போம். பாருங்க எப்படி வருது தண்ணியை கண்டு கட்டவில்லை. அப்போ இது போட்டு குளிச்சா இந்த மாதிரி போட்டு சவுகாரம் போட்டுட்டு அடுத்த நேரம் குளிக்கிறதுக்கு இடையில சவுகாரம் எல்லாம் காஞ்சி. ஆமாம், குளிச்ச மாதிரி தான் இருக்கு. என்ன முத்தியங்கிட்ட குளங்கிட்ட பக்கத்தில் இது மலையன்றாடி என்ன? ஒப்போ சரி, ஆமாம் தண்ணி
நல்லா நீ குடிக்கலாம். 140 அடி. ரைட். நல்ல ஒரு சவுனத்தில் வந்து சேர்ந்துருக்குறோம். யானையிலேருந்து தப்பிட்டோம். ஆரிய பூசை நடைபெறுது. இங்கே பொங்கல் படுது, அங்கே படப்படுது. அது வேற பொங்கலோ? போயிட்டு. ரைட். அப்போ நாங்கள் விடைபெற்று கொள்வோம். நன்றி. இதெல்லாம் எங்களுக்கு பூசையும் பார்த்துட்டு போவோம். இப்போ தட்டாமல் இது யானை தானே. நாங்கள் அங்கே சந்தியிலேயும் யானை வருமோன்றாங்க. நாங்கள் ஒட்டி சுட்டான் போகணும். இவ்வளத்தை வராது. சரி, அப்போ பிரச்சனை இல்லை. நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. பாய்.